எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 முடிய. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 முடிய. தாசை கொண்டு கடந்த சில வாரங்களாக மத்தேயு சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்படுகின்ற மலை பொழிவு என்கிற இயேசுவின் போதனைகளை குறித்து தியானித்து வருகிறோம். அந்த மலை பொழிவிலே ஏறக்குறைய 4 உண்மைகளை நாம் கற்றிருக்கிறோம். 4 அல்லது 5 உண்மைகள். 3ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் முடிய பரலோக ராஜ்யத்தின் பண்புகளும் பரலோக ராஜ்யத்தின் தன்மையும் என்கிற அடிப்படையிலே சில உண்மைகளை கற்றுக்கொண்டோம். இந்த போதனைகள் ஓரளவிலே பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்களுக்கு போதிக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், ஆசாரியர்கள், அவர்கள் எல்லாரும் வேத அறிவு அற்றவர்கள் அல்ல, மிகச் சிறந்த அறிவு பெற்றவர்கள். ஆக இந்த மலை பிரசங்கத்திலே பழைய ஏற்பாட்டை அப்படி தொகுத்துன்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? ஆங்கிலத்தில் the gist of the Old Testament theology and revelation. அப்படியே முழு பழைய ஏற்பாட்டை அப்படி ஒரு கையில் அப்படி பிடிக்கிற மாதிரி அது அப்படி அவர்களுக்கு பிரசங்கித்தார். யாருமே சார் ஐயா போதிக்கிறது விளங்கலையே, அவர் என்னங்க பழைய ஏற்பாட்டுக்கு மாறா போதிக்கிறாரு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தவறா அப்படிலாம் எந்த வாயும் திறக்க முடியாதுங்க. அப்படி போதிக்கிறார். ஏன்னா ஏசாமிக்கு போய் எப்படி போதிக்கணும்னு யாராச்சும் சொல்லிக் கொடுக்கணுங்களா? இஸ் a மாஸ்டர் டீச்சர். வேதத்தை அருளினவர், மனித இதயத்தை அறிந்தவர், ஆவியின் மூலமாக உறவாடுகிறவர். அவருக்கு போய் இப்படி பிரசங்கம் பண்ணுங்க சாமின்னு யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்களா? அப்படியா? he knows everybody. எப்படி பேசணுமோ அப்படி பேசினார். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படை உண்மைகளையும் தீர்க்க தரிசிகளினுடைய சத்தியங்களையும் ஓரளவுக்கு அறிந்திருந்த ஒரு கூட்டத்தின் மக்கள். ஆனால் ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலையில நான் அதை பார்க்க விரும்புவேனால், இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு பழைய ஏற்பாட்டினுடைய அறிவு சரியாக இல்லை. நீங்க பழைய ஏற்பாட்டை படித்திருக்கலாம், you might have read the whole testament, but you haven't understood the theology of it. அதுக்கு 2 பெரிய வித்தியாசம் இருக்குதுங்கம்மா. சார் நான் பழைய ஏற்பாடு 10 முறை படித்திருக்கிறேன், ரொம்ப நல்லதுங்க, அதனால என்ன தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அடிப்படை போதனைகளை நான் என்னுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாக கொண்டு இருக்கிறேனா அப்படி உங்களால சொல்ல முடியுமா? இதுதான் சார் சொல்லுது பழைய ஏற்பாடு. பார்த்தீங்களா, அந்த கிரிப்புக்குள்ள வரல. அதனால நமக்கு மலை பிரசங்கம் ரொம்ப புதுசான காரியம் மாதிரி தெரியும். அது எதுவுமே புதுசு இல்லை. அனைத்து உண்மைகளும் 5ஆம் அதிகாரத்தில் தொடங்கப்படுகின்ற மலை பிரசங்கம் 7ஆம் அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் அனைத்தும் பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட தேவ சத்தியங்கள். அதை நல்ல மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஏங்கயா இப்படி அவர் போதிக்க வேண்டும்? அன்றைக்கு மத தலைவர்களாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்ட பரிசேயர்கள் இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் தவறான விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரத்தின் முடிவுக்கு நீங்க வருவீர்களானால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முடித்த போது அவர் வேத பாரகரை போல், அப்ப வேத பாரகர்னு ஒருத்தர் அப்ப ஏசாமி காலத்துல இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, we are the teachers of the law. தரிசு பட்டணத்து சவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக தன்னை ஒரு நியாயப்பிரமாண போதகனாக பிரகடனப்படுத்தினான். I am a teacher of law. ஆமா, இன்றைக்கு நம்ம சொல்லலையா, வேத கல்லூரியில பட்டம் பெற்று, அறிவர் பட்டம் எல்லாம் பட்டம் பெற்று, ஐயா ஒரு பெரிய மத போதகர், மத தலைவர் என்றெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வகையறாக்கள் அப்ப இருந்தாங்க. ஆக அவர்களுடைய போதனைகளை தான் அப்ப
கற்றவர்களும் சரி, கல்லாதவர்களும் சரி, பக்திமான்களும் சரி, பக்தி அற்றவர்களும் சரி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த போதனைகள் தவறானவைகள், அந்த விளக்கங்கள் பெருமளவிலே தவறானவைகள் என்பதை விளக்கி காண்பிப்பதற்காக இயேசுவானவர் மலை பிரசங்கத்தை ஆற்றினார். அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுடைய போதனை தவறு என்று சொல்வதற்கு பதிலாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட போதனையின் கருத்து இதுதான், சரியானதை சொன்னார். அப்ப சரியானதை சொல்லும் போது தவறானது தவறு என்று உணர்த்தப்படும். தவறு போய் தவறு தவறுன்னு சொல்வதை விட சரியானது இயேசு கிறிஸ்து சொன்னதினாலே மீதி அனைத்தும் தவறானவைகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யம் என்பது ஒரு நிஜம். It is a reality. Kingdom of God is reality. Because God is real. கடவுள் உண்மையுள்ளவராக மெய்ப்பொருளாக இருக்கிறபடியினாலே அவர் ஆளுகை ஒரு மெய்மையானது. அவருடைய ஆளுகை என்பது இடத்துக்கு உட்பட்டதல்ல. அவருடைய ஆளுகை சர்வத்தையும் உள்ளடக்கினது. அவருடைய ஆளுகை இந்த உலக விதிகளுக்கு உட்பட்டது மாத்திரமல்ல, அது அறநெறி சம்பந்தமான, it is a moral and spiritual kingdom. அது அறநெறி சம்பந்தமான ஆவிக்குரிய ஒரு ஆளுகை. இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமகனாக மாறுவது இந்த உலகத்திலே நிகழ வேண்டிய ஒரு மாபெரும் செயல். It happens right in this life, not after the life. மனித மரணத்துக்கு பிற்பாடல்ல, இந்த உலகத்திலே மனிதன் வாழும்போது அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அது ஒரு மாபெரும் தெய்வீக செயல். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து வாழ்வதே அவன் கடவுளை அறிவதையும் அந்த பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக வாழ்வதுமே அவனுடைய அழைப்பு. ஆக இப்படிப்பட்ட பல உண்மைகளை ஆண்டவர் எடுத்து உரைத்தார். ஏதோ பரலோக ராஜ்யம் இருக்குதுங்க, இருந்துன்னு போட்டோம், எனக்கு டைம் இருந்தா போவேன், இல்ல இருப்பேன், இல்ல வயசான காலத்துல நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, சாவர காலத்துல ஏதோ ஒரு பேரை சொல்லினே அப்படியே போய் சேர்ந்துருவேன், இறைவன் பாதம். இப்படிலாம் ஏமாத்தின்னு இருக்காதீங்கப்பா, அப்படிலாம் இல்ல. பரலோக ராஜ்யம் என்பது மிக மிக முக்கியமான காரியம். இன்னொரு இடத்துல கடுமையா நியாய சாஸ்திரிகளை ஆண்டவர் கடிந்து கொண்டார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 52. நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள், நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதில்லை. ஆமா, உள்ளே பிரவேசிக்கிறவர்களை நீங்கள் தடை பண்ணுகிறீர்கள். ஆக பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மையை மறைத்து அதனுடைய வழியை தகர்த்து இவர்களும் உள்ள போல போறவனையும் உள்ள விடாம இப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகளாக இருந்து கொண்டிருந்த படித்த முட்டாள்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேற சொற்றொடர் எனக்கு கிடைக்கல. learned fools. அறிவு கெட்ட நியாய சாஸ்திரிகளே, என்னடா புண்ணியம், நீயும் உள்ள போறது இல்ல, போறவனையும் உள்ள விடுறது இல்ல, உனக்கு என்னத்துக்கு ஒரு வேதம், உனக்கு என்னத்துக்கு அறிவாகிய திறவுகோல்? எந்த காரணத்தினாலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த மக்களுக்கு இந்த மலை பிரசங்கம் ஆற்றப்பட்டது? மேசியாவாகிய கிறிஸ்துவே பரலோக ராஜ்யத்தின் ராஜா. அவரை தன் இரட்சகராக அறிந்து கொள்பவனே இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவனே பரலோகத்தின் குடிமகனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். பரலோக ராஜ்யத்தினுடைய மதிப்பீடுகள் இந்த உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு முற்றிலும் வித்தியாசமானவைகள். டோட்டலி டிஃபரண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட்லி வேல்யூஸ் என்பதை ஆணித்தரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் தெளிவாக போதித்தார். ஒவ்வொரு தேவனுடைய சுவிசேஷத்தை, மலை பிரசங்கத்தை, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் உணர்வடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்குமாறு அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக தங்களுடைய பாவத்தை உணர்ந்து, தங்களுடைய இயலாமையை உணர்ந்து, தங்களுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து, கடவுளுக்கு முன்பாக தங்களுடைய ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்ட நிலையை உணர்ந்து, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் இறங்கும் என்று கதறி
அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும். ராஜாவுக்கு தங்களை சரணாக ஒப்புவிக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலே, மாயைகளிலே, அனித்தியமான சிற்றின்பங்களிலே சிக்கி திருப்தி செய்வதற்கு வல்ல பரலோக ராஜ்யத்தின் குடிமகனுடைய தன்மை. அவர்கள் துயரப்படுகிறவர்களாக. 4ஆம் வசனம், துயரப்படுகிறவர்கள். இந்த உலகத்தின் பாவ நிலையை கண்டு துயரப்படுகிறவர்கள், தங்களுக்குள்ளே இருக்கின்ற பாவத்தின் ஆளுகையை கண்டு, பாவத்தினுடைய கரைகளை கண்டு கண்ணீர் விடுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள். அதான் உண்மை. பரலோக ராஜ்யம் பரிசுத்த ராஜ்யமாக இருக்குமானால், திருச்சபை பரலோக ராஜ்யத்தின் ஒரு அங்கமாக இருக்குமானால், திருச்சபையில பரிசுத்தம் காணப்படுகிறதா? திருச்சபையினுடைய விசுவாசிகளிலே இந்த பரிசுத்தம் விளங்குகிறதா? விளங்கவில்லையே, பரிசுத்தம் காணப்படவில்லையே. அப்ப நம்ம துயரப்படாம என்னங்க படுறது? என்ன படுவீங்க நீங்க? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்தின் சாபத்தினாலும் இந்த உலகத்தின் பாவத்தினாலும் வருகிற தீமையினாலே பாதிக்கப்பட்டு ஒப்பாரி வச்சுக்கிறோமே, அந்த துயரம் இல்லைங்க இது. அந்த துயரம் இல்ல. பரிசுத்த கடவுளை அறிந்து, அந்த பரிசுத்தம், அந்த நம்ம வாசித்தோம் பாருங்க, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல, என் நாமத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கினீர்களே, புற இனத்தவர்கள் மத்தியில, விக்கிரக ஆராதனை மக்கள் மத்தியில என்னுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கி நாசமா ஆக்கினீங்களப்பா. இது குறித்து துயரம் இருக்கவன என்ன இருக்கணும்ன்றீங்க? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 5ஆம் வசனம், 5ஆவினுடைய திருமொழி சாந்தம். அங்கு பெருமைக்கு இடம் கிடையாதுங்க. அங்கு சாதனைக்கு உரிமை கிடையாது. Nobody can claim of any achievement. Nobody can take proud of anything of grace. கிருபையின் அருட்கொடையினாலே மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி பரிசுத்தாவியின் அருளினாலே பெற்ற வரங்களை குறித்தோ மீட்பை குறித்தோ எவனும் பெருமை பாராட்டாங்க ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக, மன தாழ்மையுள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள்தான் பரலோகத்தினுடைய குடிமக்கள். இன்னும் அழகாக விவரித்துக் கொண்டு போறாரு. அப்படியே பரிசேயர் அங்க நின்று கொண்டு இருப்பார்கள். ஆண்டவருடைய பிரசங்க அப்படியே சவுக்கில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அடி பின்ற மாதிரி ஒருத்தனை மரத்துல கட்டி சவுக்கில் அடிக்கிற பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் அந்த பரிசேயருடைய நியாயசா பின்னுச்சு. என்னடா பக்தி? எதுடா பக்தி? நீங்க நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு, மாய்மானமான வேஷத்தை பூண்டு கொண்டு, தர்ம காரியத்தை செய்து கொண்டு, நீண்ட ஜபங்களை ஏறெடுத்துக் கொண்டு, உங்களுடைய பக்தியை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொண்டு வாழ்வதா பக்தி? அது இல்லப்பா பக்தி. தேவ பயத்தோடு வாழ்வது பக்தி. இப்படி இது புரிஞ்சுதுங்களா? அப்படி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் எதுலப்பா அவன் பசிதாகம் உள்ளவனாக இருப்பான்? சொத்து சேர்ப்புதலியா பசிதாகம் உள்ளவனா இருப்பான்? 119ஆம் சங்கீதத்தை வாசித்தோம். மாய வழிகளின் மேல் என் கண்களை நான் வைக்காத படிக்கு ஆண்டவரே, நான் போய் வழியை விட்டு திரும்ப எனக்கு உதவி செய்யும். படிச்சோமா இல்லையா? பாதி பேருக்கு கையில பைபிள் கிடையாது. ஏன்னா நாங்க ரொம்ப பஸ்ட் சார் பைபிள். நீங்க என்னத்துங்க கவலைப்பட்டுக்கிறீங்க? நீங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா நாங்க பஸ்டம். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, எங்களுக்கு முன்ஜா ஏத்துக்கிறான், இல்லாட்டி விட்டுறான். டோன்ட் trouble you, don't bother much. ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். நீங்க ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க நீங்க பைபிள். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க எப்போதும் போலதாங்க இருப்போம். நாங்க அல்ல எங்கெங்க புரியும்? எப்படிங்க? நீதியின் மேல் எனக்கு பசிதாக இருக்கணும்பா. 24 மணி நேரமும் எந்த சூழ்நிலையில நீதி கடவுளுடைய, ஏன்னா அது ஒரு பரிசுத்த ராஜ்யம், ஒரு நீதியுள்ள கடவுளுடைய ராஜாவினுடைய குடிமகன் நான். இட் இஸ் a kingdom of righteousness. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக கடவுள் என்னை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தினுடைய குடிமகனாக நான் வாழ வேண்டும். நான் வாழ்கிற இந்த உலகம் என்ன? அநீதியிலே வீழ்ந்து போன ஒரு உலகம், பொல்லாத ஒரு உலகம்,
துன்மார்க்கத்திலே வீழ்ந்து போன உலகம். இட் இஸ் a wicked world. இந்த துன்மார்க்க உலகத்திலே ஒரு நீதிமானாக நான் வாழ வேண்டும். நோவா நீங்க படிச்சிருப்பீங்க. நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நோவா நீதிமானாக காணப்பட்டான். என்ன சார் அர்த்தம்? அவன் வெறுத்தான். அவன் கண்ட காட்சிகள் தேவனுக்கு விரோதமான துன்மார்க்கமான தேவனை நிராகரிக்கின்ற துன்மார்க்க காட்சிகளை கண்டு வேதனைப்பட்டான். நீதிமான். அந்த தீமையை பாவத்தை வெறுத்தான். நீதிமான். தேவனே நான் உமக்கு பயந்து நடக்கணும் சாமி. நீதிமான். இது ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குதா? இருக்குதாப்பா? இருக்குதா? அநீதியோடு கைகோர்த்து கொண்டு இருக்கிறாயா? அது என்ன சார்? ஒண்ணு இல்லைன்னா நான் பெரிய பாவம் செய்யாத எவன் சார்? எல்லாம் பரவாயில்ல சார். இல்ல எப்படிக்கா? எப்படி நம்ம முடிவுக்கு வரணும் இல்லைங்களா? பில்லிகிராம் சொன்னாரு, தீமையை அது நிகழும் போது அதை எதிர்க்கவில்லை என்றால் நீ தீமைக்கு உறுதுணையாக போக. யூ ஆர் பார்ட் வித் த ஈவில். நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்து ஒரு தீமை நடக்குது, அந்த தீமையை கண்டு கொள்ளாமல், தீமையை தடுக்காமல், தீமையை எதிர்க்காமல், தீமையை தீமை என்று சொல்லாமல், அது ஒண்ணு இல்ல சார், அது ஒண்ணு இல்ல சார் அப்படி நீ சொல்வாயானால் தீமையோடு நீ ஒத்து போகிறாய். 50வது சங்கீதம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சும்மா நம்ம சபையில் இருக்கிறோம் இல்லங்க. சபை எதற்காக இருக்குது? சபையின் தலைவர் கிறிஸ்து ராஜாவாக இருப்பாரானால், கிறிஸ்து நீதியின் ராஜாவாக இருப்பாரானால், சபையின் ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பாரானால், அந்த பரிசுத்தத்துக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக வாழ வேண்டும். 50வது சங்கீதம் 18 படிக்கிறேன். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரிக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. தீமையை தீமை என்று சொல்லாமல் அதோடு நீ ஒத்து போவாயானால் நீ தீமைக்கு உரியவனாய் மாற்றப்படுகிறாய். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஆகையினாலே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். நம்ம என்ன யோசிக்கிறோங்க? நமக்கு ஏங்க இந்த வம்பு? யாருன்னா இது நான் சொல்லிட்டு போட்டுங்க, எல்லாம் கடவுளுக்கு கணக்கு கொடுப்பாங்க. எல்லாம் கடவுளுக்கு கணக்கு கொடுப்பாங்கம்மா. நான் தகப்பனா இருக்கிறேன், என் குழந்தை தவறு செய்து, என் பையன் தவறு செய்யறான், அவன் கனவு கொடுப்பான்னு கம்முனுக்குதா? காஞ்சனா வந்து அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே கண்ணீர் விட்டு அழுதுது. ஐயா எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, இந்த 4 பொம்பளை பிள்ளைங்கனால நான் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என் கடைசி பொண்ணு பண்ற தொல்லையினால நான் வாழவே முடியாத நிலைமையில் இருக்கிறையா. அநீதி, பாவம், தீமை கண்டு நீங்கள நான் சந்தோஷப்பட முடியுமா? அதை கண்டுகாமல் இருக்க முடியுமா? நமக்கு ஏங்க வம்புன்னு நம்ம வழிய பார்த்துன்னு போக முடியுமா? அப்படி இல்லைங்க. நல்ல சமாரியனாக, நல்ல சமாரியனாக பி. நீயும் போய் அப்படியே செய், நீயும் போய் அப்படியே செய். கடவுள் நம்மளை கணக்கு கேட்பாருங்களே, நம்மளை கேட்பாருங்க. என்ன கேட்பாரு? என்னப்பா இதெல்லாம் நடந்ததே, நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாயா? கேட்க மாட்டார். லோத்து கேட்டார் பார்த்தீங்களா? லோத்து நீதிமான் தான் பைபிள் சொல்லுது. ஆனா அவனால எதையும் கேட்க முடியல, எதையும் தடுக்க முடியல, சாபத்தை தடுக்க முடியல, மக்களுக்காக மன்றாட முடியல, தன்னுடைய சொந்த குடும்பத்தையே காப்பாற்ற முடியல. ஆகவே நீதியின் மேல் 7ஆம் வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம கடந்த சிந்தனையில் அதை சிந்தித்தோம். இரக்கம் என்பது குற்றவாளிக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையில் இருந்து விடுதலை, இரக்கத்தினாலே கொடுக்கப்படுகின்ற மன்னிப்பு.
குற்றம் நிரூபிக்கப்பட்டது. சும்மா குற்றம் சாட்டப்பட்டது இல்லைங்க, குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றத்துக்கான தண்டனை வழங்கப்பட்ட பிற்பாடு நீதிபதி பார்த்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் அப்படி என்று சொல்வாரானால் அதற்கு பெயர் இரக்கம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இரக்கம் எப்படிப்பா கிடைச்சது? இங்க வைத்திருக்குது பாருங்க. உடன்படிக்கையின் அடையாளமாகிய கிறிஸ்துவின் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக பாவத்தை சுமந்து அடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், அந்த ஒரு அடிப்படையில, அந்த ஒரு காரணத்தினாலே, அந்த ஒரு மாசற்ற ரத்தத்தினாலே கிறிஸ்து எனக்காக நிறைவேற்றின முழுமையான நீதியான பரிகாரத்துக்காக எனக்கு இரக்கம் காட்டப்பட்டது. நான் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு பேர் தாங்க இரக்கம் பெற்றவர்கள். எவ்வளோ பேர் மன்னிப்பை பெற்றிருக்கிறோமே. நம்ம எத்தனை பேரை மன்னித்து கொண்டிருக்கிறோம்? மன்னிப்பு, இரக்கம், அதாவது the sense of mercy should make me merciful and grateful. இரக்கத்தை நான் உணர்ந்திருப்பேன். அந்த இரக்கத்தின் ராஜாவுக்கு முன்பாக நம்ம கடந்த சிந்தனையில சிந்தித்தோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணம் கடனாக பெற்ற அந்த கடன் செலுத்த வேண்டிய அந்த உக்ரானக்காரனை ராஜா மன்னித்து அனுப்புகிறான். போனவன் வழியில இல்லைங்களா குறைவான பணத்தை கடன் பெற்றவனுடைய தொண்டையை நெரித்து அவனை சிறையில் அடித்தான் என்று நம்ம போன மாசம் சிந்தித்த ஞாபகம் இருக்குதுங்களா? அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் ஃபெலோ பிலீவர்ஸ். ஆமா, தவறு செய்தாங்க, தவறு செய்யல நான் சொல்லல. ஏன் என்னால் மன்னிக்க முடியவில்லை? மன்னிக்க முடியவில்லை என்றால் நீ இரக்கம் பெற்றவனா? அதை கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஆர் யூ ரியலி ஃபர்கிவன்? நீ மன்னிப்பு பெற்றவனா? நீ மன்னிப்பு பெற்றவனாய் இருப்பாயானால் நீ மன்னிக்கிறவனாய் வாழ வேண்டும். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் அடிப்படை. என்ன அற்புதமான ஒரு உண்மை. சும்மா நான் பக்திமானே அப்படி பேசிக் கொண்டிருப்பதல்ல. பக்தி என்பது வெறும் பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் செயலில் இருக்க வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகின்றார் கொரிந்து நிருபத்திலே. ஆக மன்னிக்கிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மனப்பூர்வமா மன்னிக்கணும், சும்மா மன்னிக்கிறது இல்லைங்க. கருமையானவர்களே, இன்றைய தினத்தில் 8ஆம் வசனத்துக்கு நாம் வருகிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதயத்தின் சுத்தத்தை 2 வகையாக பிரித்து 2 தியானமாக உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு முதல் பகுதியை சொல்லி நான் கடந்து போகிறேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இந்த மலை பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பெண்ணினுடைய உள்ளத்திலும் கேட்க வேண்டிய கேள்வி, என் இருதயம் சுத்தமானதா? இஸ் மை ஹார்ட் pure and holy before a holy God? மனிதருக்கு முன்பாக இல்ல. நீங்க என் முகத்தை தான் பார்க்க முடியும், என் இதயத்தை பார்க்க முடியாது. நான் உங்க முகத்தை பார்க்க முடியும், உங்கள் இதயத்தை நான் பார்க்க முடியாது. இதயத்தை பார்க்கிற கடவுளுக்கு முன்பாக என் இருதயம் சுத்தமா இருக்கிறதா? என் ஆடை சுத்தமா இருக்கிறதான்றது முக்கியம் இல்லைங்க, என் இருதயம். ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கிற இயல்பான மனிதனுடைய இருதயம் பயங்கரமானது, கொடுமையானது, பாவத்தால் நிறைந்தது என்பதை இதே ஆண்டவர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 15:19. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை, பாதகங்களும், விபச்சாரங்களும், பேசித்தனங்களும், களவுகளும், சாட்சிகளும், தூஷணங்களும். இந்த இருதயம் எப்படிங்க சுத்தமாகும்? A natural heart of a man is totally wicked and full of sins. அதான் சொல்லுது. இந்த உலகத்தில் பிறக்கிற இயல்பான மனிதனுடைய இருதயம் பொல்லாப்பினாலே நிறைந்தது. அந்த ஆண்டவர் அன்னைக்கு நோவா காலத்திலே சொல்லிட்டார். 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம். மனிதனுடைய இதயத்தின் நினைவெல்லாம் தோற்றம் எல்லாம் பொல்லாப்பா இருக்குதுப்பா சொன்னாரா? அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்றேன்.
ஐயோ ஆண்டவரே, என் இருதயம் சுத்தமா இல்லையப்பா, ஆண்டவரே என் இருதயம் எவ்வளவு அசுத்தமா இருக்குது, ஐயோ இந்த என்னுடைய இருதயத்தை எப்படி சாமி நான் சுத்திகரிக்க முடியும்? என்னைக்காச்சும் நீ ஜெபிச்சியா? நல்லா தெரியும் எல்லாருக்கும். முதல் வாரம் ராபோஜனம் இருக்குதுன்னு தெரியும். ராபோஜனத்தில் ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை புதுப்பிக்க வேண்டும் என்பது தெரியும். அந்த ராபோஜனுடைய அர்த்தம் என்ன? நாம் நம்மை சோதித்து அறிந்து அதில் பிரவேசிக்க வேண்டும். நல்லா தெரியும். இன்னும் தெரியாதுங்க. ஆராதனை முடிஞ்சு ராபோஜனம் நடத்தலாமா வானாங்களா? சார் எங்களுக்கு தெரியாது சார், இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அப்ப நேற்று ராத்திரி உன் இதயத்தை சோதனை பண்ணியாப்பா? ஆண்டவரே, உம்முடைய அப்பத்திலே உம்முடைய பானத்திலே நான் பங்கு பெற போகிறேன். என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்குதா? என் இருதயம் கழுவப்பட்டதா? உம்முடைய ரத்தம் என்னை கழுவினதா? ஒரு கேள்வி கேட்க வேணாவா? பாத்தீங்களா? அப்ப சடங்குக்கு வந்துட்டோமே. இவைகளை சிந்திக்காமல் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய இதயத்தையும் என்னுடைய ஆவியையும் நான் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே உமக்கு முன்பாக என் ஆவி எப்படி இருக்குது சார், இதெல்லாம் நான் ஆலோசனை பண்ணாம நான் இதுல பங்கு பெறுவேனால் இது வெறும் சடங்கு. இட் பிகம்ஸ் a ritual. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்கம்மா, சாபம் தான் வரும்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லலைங்க, நானா உண்டாக்குறேங்க. ஐ எம் நாட் த ஆத்தர் ஆஃப் த ஹோலி கவெனன்ட். இல்லைங்க, நான் இல்லை, நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன். இது இந்த சடங்கு செய்வதனால எவனும் பரிசுத்தமாக்கப்படுவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டதினாலே நான் நன்றியோடு என்னை பரிசுத்தமாக்கின ரத்தத்தை, என்னை பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பில் இருந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கின இந்த பரிசுத்தத்தின் ரத்தத்தை நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிறேன். அதுதாங்க நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது என்ன பரிசுத்தப்படுத்த முடியாத அந்த பரிசேய மாய்மாலம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குது. ஆக இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான். ஆக முதலாவது கேள்வி, இப்படி சீர்கெட்ட என் இருதயம், என்னுடைய பாவ தன்மையுள்ள இருதயம், பாவத்தின் ஊற்றுன்னு சொல்லலாம். இட் இஸ் a fountain of sin, fountain of wickedness. அதுதான் அங்க சொல்றது. அதே விஷயத்தை மார்க் 7:21 ஆண்டவர் குறிப்பிட்டார். அதே விஷயத்தை ஒருவேளை எரேமியா 17:9 படியா. எரேமியா 17:9 ரொம்ப ஆழமான ஒரு வசனங்க. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது, உன்னையாது மயக்கிடும். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா தீர்க்கதரிசி? எதுக்கு ஏசாமி இதை சொன்னாருன்னு இந்த எரேமியாவின் தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம வாசித்த பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்தில் 51ஆம் சங்கீதம், தாவீதுடைய சங்கீதம் உங்களுக்கு தெரியும். இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் யார்? எவனுக்கு தெரியாதவங்க இல்லை, எல்லாம் தெரிஞ்சவன் தான். அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, அவனுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்டு காணாமலும் கேட்டு உணராமலும் இருக்கும்படி, நான் அவங்களை குணமாக்காமலும் இருக்கும்படி அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. ஏசாயா 20ஆம் அதிகாரத்தில். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளவு முக்கியங்க பழைய ஏற்பாடு நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது. புகுத்து, he gave the gist of the Old Testament teaching and the prophecy. பழைய ஏற்பாட்டினுடைய முழு தத்துவத்தையும் முழு தீர்க்க தரிசனத்தை அப்படியே தொகுத்து அப்படியே ஒரே ஒரு சென்டென்ஸ்ல முடிச்சிட்டார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, உன் இருதயம் அதை உண்டாக்கினவருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்குதா? சும்மா மனுஷனை பார்த்து நிக்காத, இவன் உன்னை நியாயம் தீர்க்க போறவன். No, never see the human. He is not going to judge you, but the God who created you. எந்த கடவுள் உன்னை சிருஷ்டித்தாரோ அந்த கடவுள் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். மற்ற மதங்களுக்கும் மற்ற மதங்களுக்கும் மற்ற தத்துவங்களுக்கும் கொள்கைகளுக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கும் உள்ள விடுதலை என்னமா? வித்தியாசம் என்ன? மற்ற மதங்களிலே தன்னுடைய சுய கிரியையினால, சுய முயற்சியினால, சுய பக்தியினால, சுய சடங்குகளினாலே என்ன செய்ய விரும்புறாங்கப்பா? இருதயத்தை சுத்தம் பண்ண விரும்புறாங்க. அது நடக்கிற காரியமா? சிவங்கி தன் தோலையும் தன் புள்ளிகளையும்
எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்றக்கூடுமானால் இந்த ஜனம் மாத்தும். தெரியல, பாதி பேருக்கு தெரியல. முகத்தை பாக்குறேன்னு தெரியல, அந்த வசனம் தெரியல உங்களுக்கு. எரேமியால வருதுங்க. சிவங்கி, அதாவது ஒட்டக சிவிங்கி ஆனாலும் சரி, சிறுத்த புலி ஆனாலும் சரி, சிறுத்த புலி தன்னுடைய புள்ளியை மாத்திக்குமா? எத்தியோப்பியனாரு ஆப்பிரிக்காக்காரன் அவன் கருப்பு தோலை வெள்ளையாக்கிடுவானா? ஏண்டா அவன் மாத்தினா கூட நீங்க இருதயம் மனம் மாற முடியாது பான்றாரு ஆண்டவர். அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யார்? எப்படி நான் சுத்தமாக வேண்டும்? யார் என்னை சுத்தப்படுத்த முடியும்? ஆண்டவரே, என் இருதயம் அசுத்தமானது என்கிற உணர்வுக்குள்ள நீ வந்திருக்கிறியா? That is the starting point. அதுதான் ஆரம்பம். ஐயோ, என் இருதயம் பொல்லாப்பானது ஆண்டவரே. ஐயோ, என் இருதயம் எல்லா விதமான சீர்கேட்டுக்கும் எல்லா விதமான அக்கிரமத்துக்கும் ஊற்றா இருக்குதே. கதறினியாப்பா ஆண்டவருக்கு முன்பாக. அதான சொல்லணும். திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமான நல்லா என்ன தெரியுமா? அது என்ன சொல்லட்டுங்களா? ஒரு சின்ன உதாரணம். நம்ம பொய் சொன்னா பரவாயில்லன்னு சொல்லுவோம். இன்னொருத்தன் பொய் சொன்னா பாரியா பாஸ்டர் என்றான் பொய் சொல்றான். நான் பொய் சொன்னா அது ஒண்ணு இல்லைங்க, அவசரத்துல சொல்லிட்டேங்க. இன்னொருத்தர் பொய் சொன்னா புடி 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 புடி. இதாங்க திருக்குள்ளது. நான் செய்யற பாவத்தை எனக்கு சொல்லாதது. ஆனா அடுத்தவன் செஞ்சான்னு வச்சுக்கோ, அவனை சிலுவையில் அச்சைய முதல்ல அச்சிட அவனை, அப்புறம் பேசணும். புரிஞ்சுதா? திருக்குள்ளது. ஆமா, அதுதான் அதனுடைய சீர்கேடு. It will never condemn you unless the Holy Spirit works in you. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய இதயத்திலே வேலை செய்யவில்லை என்றார், உன்னுடைய ஆத்மாவை உணர்த்தவில்லை என்றார், உன்னுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தவில்லை என்றார், நீ மற்றவனு தான் குற்றவாளியா சிலுவையில் அடிச்சு கொண்டே இருப்பையா ஒலி உன்னை நீ குற்றவாளியாக தீர்க்க மாட்டாய். அதுதான் இதயத்தின் சீர்கேடு. அததான் பரிசேயர் செய்து கொண்டிருந்தான், அதுதான் நியாயசாஸ்திரி செஞ்சான். அதனாலதான் இவனை சிலுவையில் அடியுங்கன்னா. இருதயம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Never do that. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கவனிச்சியாமா? மத்திய 7ஆம் அதிகாரம் திருப்புங்க, ஆரம்ப வசனங்களிலே 1-2 படிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று by nature what we try to do. 2ஆம் வசனம், நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின் படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். இத உணர்த்தாது, இது வசனம் தான் சொல்லுது, இதையும் உனக்கு சொல்லாது. ஓ நான் யோகியன், நீ செய்யறதெல்லாம் ரைட்டு, இப்படிதான் இதையும் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் இதயம் கேடுள்ள இருதயம். இதனால்தான் இவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்ம தமிழ் அறிஞருங்க பாருங்க ஒரு சின்ன விஷயத்துல சொல்லிட்டான். சும்மா ஒரு லைட், ஒரு சின்ன மாமியார் உடைத்தால் மண்பாண்டம், மருமகள் உடைத்தால் பொன் பாண்டம். அது ஒண்ணு இல்ல சார், அது என்ன சார்? ஆனா மற்றவன் செஞ்சா விடாதவனை சிலுவையில் அடி. அப்படி இல்லைங்க எனக்கு அருமையானவர்களே. இந்த இருதயம் எப்படி சுத்தமாக்கப்படும்? சில நபர்களை உங்கள் கண்கள் முன்னால நிறுத்தி இதயம் எப்படி சுத்தமாக்கப்படுகிறது என்பதை ஏசாயா 36ஆம் அதிகாரத்தின் வெளிச்சத்திலே நான் சொல்லி முடிக்கிறேன். காயினுடைய இருதயம், 4 இருதயங்களை உங்கள் முன்பாக நான் நிறுத்த போறேன். அதாவது தங்களுடைய இதயத்தை உணர முடியாத மனிதர்கள், தங்களுடைய இதயத்தின் சீர்கேட்டை அறிய முடியாத குருடர்கள், தேவனை அநீதியுள்ளவராக கண்டவர்கள். ஐயோ கடவுள் என்ன அநியாயமா தண்டிக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள். ஏதான் கடவுள் சோதிக்கிறார் தெரியல. அப்ப கடவுள் அநீதி உள்ளவரா மாற்றுகிறோம் நம்ம. காரணம் நம்முடைய இதயத்தினுடைய சீர்கேடை அறியாதவர்களாக நாம் இருக்கோம். காயின் என்ன சொன்னா, எப்படா கடவுள் என் காணிக்க வாங்க மாட்டாரு? என்னையா கடவுள், என்னையா நியாயம்? கடவுள் மேல அவனுக்கு கோபங்க. யார கொலை செய்தாங்க கவனிச்சிங்களா? அந்த நிகழ்ச்சி புரியுதுங்களா உங்களுக்கு? ஆபில் ஏதாச்சும் தப்பு செஞ்சானா? ஆபில் சண்டை போட்டானா? டேய் ஆபில் சொன்னானா அயோக்கியன, காயின் அயோக்கிய பிராடு போடானா? சொல்லிய ஒண்ணுமே சொல்லுங்க. நல்ல கவனிங்க. காயினுடைய பிரச்சனை, கடவுள் ஏன் என் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? அதானங்க கேள்வி. இதுக்கு ஆபேல் என்ன தப்பு செஞ்சான்? ஆபேல் அவனுக்கு சொன்னதை, அவனுக்கு சொல்லப்பட்டதை, அவன் உணர்ந்ததை கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செஞ்சுன்னு அவன் பாட்டுக்கு ஆட மேய்ச்சினுக்கிறான். ஆபேல் காயினுக்கு விரோதமாக ஏதாவது ஒண்ணு செஞ்சானா?
செய்யல இல்லைங்களா? அதனாலதான் வேதம் சொல்லுது, குற்றமில்லாத ரத்தத்தை காயின் சிந்தினான். ஆக அவனை பழி வாங்க போறான், காத்து கொண்டு இருக்கிறான் காயின். எப்படா அவன் மாட்டுவான்? காயினுடைய இருதயம் கொலை வெறியினாலே நிரம்பி இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கருத்து சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தலைச்சிறந்த வேத விற்பனராகிய அகஸ்டினுடைய பொன்மொழிகள் என்ன தெரியுங்களா? மேன் டஸ் வாட் ஹி திங்ஸ் as right. ஒரு மனிதன் எதை செய்கிறான்? தான் சரி என்று நினைப்பதை செய்கின்றான். அது தீவிரவாதியா இருக்கட்டும், அது கொள்ளைக்காரனா இருக்கட்டும், அது யாருன்னா இருக்கட்டுங்க, தான் செய்வது சரி என்று உணர்ந்தபடியினாலே ஒருவன் அதை செய்கிறான். அப்ப காயின் ஆபேலை கொலை செய்வது சரி என்று நினைத்தான், கொலை செய்தான். அதான் இதயத்தினுடைய சீர்கேடு. தாவீது, இரண்டாவது நபர் தாவீது. பின்னால உரியாமின் மனைவி, அவ என் மனைவி இல்ல. தாவீதுக்கு தெரியாதா பத்சேபாள் யாருன்னு? தெரியாதா? எப்படிங்க? அவன் என் மனைவி இல்ல. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் பாவம். வெறும் விபச்சாரம் மாத்திரமல்ல, அடுத்த மனைவியை நான் எடுத்துக்கொள்வது தேவனுக்கு விரோதமான பாவம். செஞ்சான செய்யலையா தாவீது? ஆக தாவீது தான் செய்வது சரி என்று உணர்ந்தபடியினாலே தவறு செய்தான். அதாவது மனிதனுடைய, அதுதான் சொல்ற, மனிதனுடைய சீர்கேடு, அவனுடைய இருதயம். அதனால ஏசாமி சொல்ற, மனிதனுடைய சிந்தனையில் இருந்து விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் புறப்பட்டு வரும். அதை செய்யற வரைக்கும் அவன் தப்புன்னு உணரல. நீங்களும் நான் அதே தாங்க. எதுக்கு சொல்றோம்? தாவீது பெரிய பாவி, நான் சின்ன பாவி நான் சொல்லுகிறேன், அப்படி இல்லைங்க. we do the same thing, no difference. அதுக்கு ஒரு உதாரணங்க, பைபிள்ல இருக்கிற ஒரு உதாரணத்தை உங்கள் முன் வைக்கிறேன். நீங்களும் நானும் தவறை சரியென்று நம்பி செய்து கொண்டிருக்கிறோம். அதான் இருதயம் திருக்குள்ளது. அந்த இருதயத்தின் திருக்கிலிருந்து, இருதயத்தின் சீர்கேட்டிலிருந்து, இதயத்தின் குருட்டாட்டத்திலிருந்து, இருதயத்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான். 7ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மரிக்கும் தருவாயில கதறுகிறார். ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான். ஐயோ, பாவிகளில் பிரதான பாவி நான் சொன்னாராங்க. ஏன் சொன்னாரு? கரெக்டா புரிஞ்சுக்கினாரு. என் இருதயம் எப்படிப்பட்டது. 3வது நபர் பிலேயாம். அத ஏன் அதுக்கு சொல்றேன்னா, பிலேயாமை தீர்க்கதரிசி என்று வேதம் அழைக்கிறது. பிலேயாமை கொண்டு கடவுள் பேசினார் என்று வேதம் சொல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க, சும்மா சொல்லல வேதம். ஏன்னா பின்னால நீங்க புதிய ஏற்பாட்டில் பிலேயாமின் ஆவி என்கிற ஒரு ஆவியை வேதம் குறிப்பிடுகிறது. பிலேயாமை கொண்டு பாலாக்கு பணம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனமாகிய தேவனுடைய மக்களை சபிக்க சொல்லுகிறான். ஆனால் பிலேயாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஆக என்ன, எப்படி அந்த ஜனத்தை சபிக்கிறதுன்னு தெரியல, சபிக்க முடியல. 4 முறை ஆசீர்வதிச்சிட்டான். அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தான் பாலாக்குக்கு? உன்னுடைய மோவாப்பிய பெண்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அனுப்பிடுப்பான். அவனுங்க வேசித்தனம் செய்வானுங்க, அவனுங்க விபச்சாரம் செய்வானுங்க. கடவுள் அவர்களை என்ன செய்வாரு? நான் இதை எப்படி சொல்லி கொடுத்தான் பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணு, நீ கடவுளுடைய மக்கள் என்ன செய்ய முடியாதுங்க, சபிக்க முடியாது. நீ ஆசீர்வதிக்க வேணும். அவனை சபிக்கணும் நம்மளால முடியாது. ஆனால் என்ன செய்ய, அவனை பாவம் செய்ய அனுமதி கொடு. என்ன பண்ணு, உங்களுடைய பொண்ணுங்கள்ல அவங்களெல்லாம் அனுப்ப உள்ள, எல்லாம் பாவம் செய்வான். கடவுளை பார்த்து அவனை நாசமாகிடுவார். இதான் பிலேயாமின் ஆவி. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமானது. 4வது ஆள் புதிய ஏற்பாட்டில் 2 பேரை சொல்லலாம். யூதாஸ் காரியோத். சாத்தான் அவனுடைய இதயத்துக்குள் புகுந்தான். குற்றமில்லாத ரத்தத்தை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். அங்க பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை. பொருள் ஆசை. என்னுடைய ஆண்டவரை விட, என்னுடைய இரட்சகரை விட பொருள் முக்கியம், பொருள் ஆசை முக்கியம். யூதாஸ் நன்றாக தெரிந்து
with total consciousness, he betrayed the holy Son of God. தேவகுமாரன் என்கிற சாட்சியை கேட்டவன் கேட்டானா இல்லையா? மற்றவங்களுக்குலாம் தெரியாது. பிரதான ஆசாரியர் அண்ணா காய்பாக்கு தெரியாது, பிலாத்துக்கு தெரியாது, ஏரோதுக்கு தெரியாது. ஆனா யூதாசுக்கு தெரியும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாம் தெரியும். அப்புறம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீரா, அவங்களுடைய இருதயம் நல்லா கவனிக்கணுமா. ஹார்ட் ஆஃப் த மேட்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆமா, நம்ம ஏதோ செஞ்சிட்டோம்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. நெவர் எக்ஸ்கியூஸ் யுவர்செல்ஃப். பாவத்தை பொறுத்த மட்டிலே, எனக்கு அருமையான சகோதர சகோதரிய, பாவத்தை பொறுத்த மட்டிலே நெவர் பிட்டி யுவர்செல்ஃப். உன் மீது நீ பரிதாபம் கொள்ளாதே, இல்லையா? ஆமா, ஐயோ இது கடவுளுக்கு விரோதமானது. அந்த அனனியா சப்பீரா தேவனுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக பொய் சொன்னார்கள், சடலமானார்கள். இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இருதயம் பெரிய பாவம்லாம் இல்லையா? பெரிய பாவம்லாம் அவங்க செய்யல, பொய், ஒரே பொய், அவ்வளவுதான். இது பாவத்தினால் நிறைந்த இருதயம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த இருதயம். இந்த ரெண்டு வித்தியாசத்தை தான் உங்களோடு பேச விரும்பல. பாவத்தால் நிறைந்த இருதயம். பரிசுத்தராகிய கடவுளை தரிசிக்க முடியுமா? எப்படிமா முடியும்? முடியுமா? ஆக என்னங்க நடக்க வேண்டும்? எசேக்கியேல் 36க்கு திருப்புங்க. 25, 26, 27க்கு நம்ம 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாகம், 29ஆம் வசனத்தினுடைய முந்தின பாகம், இதில் எல்லாம் மனிதனுடைய பங்கு என்னங்க இருக்குது? அங்க எப்படிமா தொடங்குது? 24 நான். யார் அந்த நான்? 28ஆம் வசனத்துல உங்கள் தேவனாகிய நான், கர்த்தராகிய நான், உங்கள் உடன்படிக்கையின் தேவனாகிய நான், உங்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த நான், உங்களை சிறையிருப்புக்கு சிதறடித்த நான், உங்களை சிறையிருப்பில் இருந்து கொண்டு வந்த நான். அந்த நானுக்கு எவ்வளவு விளக்கம் பாருங்க. நான் எந்த நானுப்பா? நீயா மனம் திரும்ப போறது இல்ல, நீயா பாவத்தை விட்டு விலக போறது கிடையாது. நீ பாவத்திலே தான் இருப்ப. தான் பேரு உளையான சேருன்னு பேருங்க. உளையான சேருன்னு உங்களுக்கு விளங்கல. அதாவது உளையான சேருன்றதுமா, நீங்க அதுல விழுந்துட்டேன்னு வச்சுங்க, the more you try, the more you will go down. அந்த உளையான சேற்றுக்குள்ள நீ தள்ளப்படுவாயனா, எவ்வளவு முயற்சி செய்யறியோ அவ்வளவு உள்ளலா போயிட்டு இருப்ப, வெளியே வரவே மாட்ட. அதுக்குதான் பேரு உளையான சேரு. There is no hole to stand. There is no scope to come up. ஒண்ணு கிடையாது. பாவம் என்பது உளையான ஒரு சேரு. இதிலிருந்து நீ உன்னை காத்துக் கொள்ள முடியாது, உன்னை வெளியே கொண்டு வர முடியாது, உன்னை மீட்டுக் கொள்ள முடியாது. ஆகையினால நான் இரக்கங்களின் பிதாவாகிய நான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன அருமையா சொல்றார். 21ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாக படிங்க. பரிசுத்த குலைச்சலாக்கின, ஆமா, என்னுடைய பரிசுத்த நாமத்தை நிமித்தம் நான் உன்னை ரட்சிப்பேன்பா. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாட்சிகளாக இருக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரே சிருஷ்டிகர், அவரே ரட்சிக்கிறவர் என்பதை அறிவிப்பதற்காக உங்களை நான் கொண்டு வந்தேனப்பா எகிப்திலிருந்து. எல்லாம் மறந்துட்டீங்களே. நரகலான விக்கிரகங்களை, கானானிய தெய்வங்களை வழிபட்டு ஜீவனுள்ள தேவனை பொய்யான விக்கிரங்களுக்கு ஒப்பாக்கி போட்டீர்களே. என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினீர்களே. என்னுடைய அந்த நாமத்து நிமித்தம் நான் உங்களை விடுதலையாக்க போறேன். அப்படி எப்படி உருக்கமா பேசுறாரு பாருங்க. பேசுறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம பேசி நிப்பாருங்க யாராச்சும். ஒரு மனுஷன் கூட, ஒரு நீதிபதி கூட பேச மாட்டாங்க. நீதிபதி கூட தீர்ப்பு கொடுத்துட்டு வேலையை பார்த்துன்னு போடான்னு, மைண்ட் ஒரு பிசினஸ் போயின்னு இருப்பா. அப்படியே பிராக்டிக்கலா சிந்தனை பண்ணி பாருங்க. will a judge speak with a criminal? பேச முடிஞ்சிச்சா போயிடுறா, விரும்பாடி இப்படி போயிடும். அதுதான் உண்மை. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் இரக்கத்தின் பிதா, அவர் அன்பின் உருவானவர், அவர் தம்முடைய குமாரனையே இந்த பரிசுத்தத்துக்காக கையளித்தவர். ஆகையினால அப்படியே கெஞ்சி வாதாடுகிறார் நான். அப்புறம் 23ஆம் வசனத்தின்
பிந்தின பகுதிக்கு வாங்க. என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். 23ஆம் வசனத்தினுடைய நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. என்னை நான் இந்த இதயத்தின் சீர்கேடிலிருந்து, பாவத்தின் சீர்கேடிலிருந்து என்னை நான் கழுவிக்கொள்ள முடியாது. என்னை நான் விடுதலையாக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்னுடைய பாவ பரிகாரியாக வந்து, அந்த தீர்க்க தரிசனம் தான் இது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பாவத்தை சுமந்து, பாவத்தை பரிகரித்து, பாவத்தை வெற்றி சிறந்து நம்மை ரட்சிக்கிறாரு. அதை தாங்கம்மா இது விளக்கின்னு இருக்குது. விளக்கி கொண்டு இருக்கும்போது என்னமா சொல்றது? நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 26ஆம் வசனம், நான் உங்களுக்கு புது இருதயத்தை நான் கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன். கட்டளையிடுவேன் என்றால் ஐ வில் கிரியேட் a new spirit in you. அப்புறம் கல்லான இருதயம், அது குருடான இருதயம், திருக்குள்ள இருதயம், திருந்தாத இருதயம். அதாவது அது தன்னைத்தானே திருத்திக் கொள்ள முடியாது. இட் cannot set right. No. திருக்கான இருதயம், குருடான இருதயம், கல்லான இருதயம். அந்த கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு நான் கொடு. இதுதான் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நீ பரிசுத்த கடவுளை தரிசிக்க வேண்டுமானால், அவரை நீ ஆராதிக்க வேண்டுமானால், உன்னுடைய கல்லான இருதயம், குருடான இருதயம், திருக்குள்ள இருதயம் எடுத்து போடப்பட்டு நவமான இருதயம் அருளப்பட வேண்டும். காயனுக்கு அந்த கிருபை அளிக்கப்படவில்லை, பேலேயாமுக்கு அந்த ரட்சிப்பு அருளப்படவில்லை, தாவீதுக்கு அருளப்பட்டது. ஆகையினாலதான் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 51, என்னை தள்ளாமலும் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் என்னை சிருஷ்டி ஆண்டவரே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்னிலே புறக்கணி, என்னிலே சிருஷ்டியும். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்முடைய மனசாட்சி, இருதயம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்துமாவை குறிக்குது. நம்முடைய ஆத்துமாவிலே குருடாக்கப்பட்ட புத்தி, அடிமையாக்கப்பட்ட சித்தம், செத்துப்போன மனசாட்சி, மரத்து போன, செத்து போனா மரத்து போன ஹார்டன்ட் கான்சியன்ஸ், பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்ட சித்தம், இவைகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரா? எப்படிப்பா விடுதலையாக்குகிறார்? அவருடைய சிலுவையின் மீட்பின் மூலமாக. எப்படி நமக்குள்ளே நவமான இருதயத்தை சிருஷ்டிக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. கடவுள் உனக்குள்ளே இந்த 2 காரியத்தை செய்திருக்கிறாரா? உன்னுடைய இருதயம் புதிதாக்கப்பட்டதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உன் பாவம் கழுவப்பட்டதா? இயேசு கிறிஸ்துவின் தண்ணீர் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வசனமாகிய தேவனுடைய வார்த்தை உன்னுடைய பாவத்தை உணர்த்தி, உன்னை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தி, உன்னை பாவத்தில் அடிமைத்தனத்தின் விடுதலையும் பாவ மன்னிப்பையும் தந்து நல் மனசாட்சியும் சுத்தமான இருதயத்தை உன்னிலே சிருஷ்டித்ததா? அப்ப நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, நீ அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளை. நீ இந்த காலை வேளையிலே அவருடைய உடன்படிக்கையிலே பங்கு பெற்று நீ அவரை துதிக்க வேண்டும். இட் இஸ் God who redeemed you. It is God who created a new heart in you. It is the Holy Spirit who has given you a heart to believe, heart to love the Holy God. பரிசுத்த கடவுளை நேசிக்கும்படியான அன்பை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே உண்டாக்கப்பட்ட மீட்பை விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தை உனக்கு தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இதன் மூலமாக உன் இதயம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது, உன் இருதயம் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது, உன் இதயத்திலே இருள் அகலப்பட்டுள்ளது, அகற்றப்பட்டுள்ளது. உன் இதயத்திலே கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்க செய்கிறது.
உன் இதயத்திலே பாவ மன்னிப்பின் சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான உண்மை. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நீ ஒரு பாக்கியசாலி. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீ பாக்கியவானா? ஒருவேளை மனம் திரும்பாமல் இருப்பாயனாலே இன்றைக்கு நீ மனம் திரும்பலாம். உன்னுடைய இதயத்தின் சீர்கேட்டை அறியாது இருந்திருப்பாயானால் இன்றைக்கு நீ அறிந்து, ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை, புது இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஆண்டவரே என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று நீ கூப்பிடலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் பாவத்தை சுமந்து எங்கள் அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய சிருஷ்டிப்பினாலே புதிதான இதயம் உடையவர்களாக நவமான இதயத்தோடு உம்மை நாங்கள் இன்று காலையிலே ஆராதிக்க, உம்முடைய பிள்ளைகளாக உம்மிடத்திலே ஓடி வர, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே எங்கள் ஆவி களிக்கூற தேவரீர் எங்களுக்கு அருள் செய்யும். இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் உண்மையுள்ள இதயத்தோடு பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.